ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமான தரமான நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாதம் எதுக்கெலாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, நான், பரோட்டா, சப்பாத்தி, பூரி அண்ட் சாதம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு அசத்தலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழம்பு செய்யறதுக்கு நம்ம மட்டனை தேவையான அளவு எடுத்து அது நல்லா ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 தடவை கழுவுனா நல்ல மட்டனை எடுத்து வச்சுருக்கேன். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு கலந்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அந்த உப்பு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நான் சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ விசில் போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் இதில் மிளகாத்தூளுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ப்ரெஷரில் போய் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் மட்டன் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ வந்து இந்த மட்டனை தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு செய்யும்போது யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த மட்டன் செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஆனால் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பட்டை, 3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வறுத்துருங்க. அண்ட் இது ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு 20லேருந்து 25 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியான அளவுக்கு தான் செய்கிறேன், அதனால் நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதில் நம்ம தேங்காய் செல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் அரை தேங்காயில் பாதி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் நல்லா வாசனை வர இந்த பேன்லேயே வதக்கி எடுத்துருங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வீட்டிலையே செஞ்ச மட்டன் பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டு இதுதான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த மசாலா பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு, அதை அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு அண்ட் 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது
புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 2 இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்புலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் தாங்க டேஸ்ட்டே இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றி வச்சுப்போம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மூடி ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். உங்களுக்கு மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு நல்லாவே வெந்திருக்கு, அதனால் நான் ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போய் நல்லா விசில்லாம் வந்து சூப்பரான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருவேப்பிலை இல்லை மல்லித்தலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா ரெடிஷ் கலரில் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய சண்டே ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன், நாட்டுக்கோழி ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூடான சாப்பாடு, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியுடன் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுஜிஸ் ஹோம் குக்கிங். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.